முதல் கொள்கை இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சு, இறந்தவர்கள் உண்ண முடியாது. உண்பதற்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். இறந்து விட்டால் உயிர் உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. இந்த உயிர் உடலிய இன்பங்களை அனுபவிக்கணும்னா, தாகமா இருக்கு தண்ணி வேணும்னா வாய் இருக்கணும். ஐயோ பசிக்குதுன்னு கேட்டா வயிறு இருக்கணும். ஐயோ தூக்கம் வருது எங்கேயாவது சாயலான்னு பார்த்தா உடம்பு இருக்கணும். இந்த அஞ்சும் நம்மை விட்டு நீங்கிருச்சு, கலங்கள் முடிந்து விட்டன. அப்ப உயிர் நித்தியமானது. உயிருக்கு பசிக்காது, உயிருக்கு தூக்கம் இல்ல, உயிரை தட்ட முடியாது, உயிரை கிள்ள முடியாது, உயிரை எரிக்க முடியாது, உயிருக்கு வலிக்காது. இதெல்லாம் தருவது உடம்பு. அப்ப உடம்பே இல்லாத உயிர் நிலையில இருக்கிறவங்களுக்கு அப்படி இங்கே இருந்தா சொல்றேன் நான், எப்படி பசிக்கும்? எப்படி நீங்க வச்சு பாயசம் சாப்பிடுவோம், இறந்தவங்க சாப்பிட முடியாது. இறைவனும் அது போல உண்பதில்லை. இறைவனுக்கும் பசிக்காது. ஆக அப்ப என்னடா இப்படி சொல்லிவிட்டாரு? இப்ப படையல் முன்னோர்களுக்குன்னு சொல்றீங்க, படையல் இறந்து போனவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் முன்னோர்கள் நமக்கு செய்த தியாகம் சொல்றீங்க. இப்ப படையல்னா என்ன தெரியுங்களா? நல்லா கேட்டுங்க கிஷன். நாம இப்ப துணி, தீபாவளிக்கு துணி எல்லாம் காலையில ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தீபாவளிக்கு நீங்க உடுத்துறதுக்கு முன்பு அந்த துணி எல்லாம் எங்க வைப்பீங்க? அது வந்து பூஜை அறையில வச்சிருக்கோம். பூஜை அறையில வைக்கிறீங்க. இப்ப நல்ல பதில். பூஜை அறையில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த சந்தன குங்குமம் எல்லாம் இட்டு துணியை மடியெல்லாம் எடுத்து வச்சிருந்து நாமெல்லாம் காலையில எப்ப விடியும் சொல்லி பாத்துருந்து அந்த முடிஞ்சவன தான் தூக்கி பெரியவங்க உங்க கையில கொடுப்பாங்க. ஆமா 2 வருஷம் ஆச்சு சார், ஏன்னா கோவிட் காலகட்டத்துல மறந்துருச்சு கொஞ்சம். சரி ஆக வச்சு கொடுப்பாங்க. அப்ப அந்த துணிகள்லாம் சுவாமி முன்னால வைக்கிறீங்க, இறைவன் முன்னால வைத்து படைக்கிறீங்க. இதெல்லாம் கடவுள் போட்டுக்கிறதுக்கா? இல்லையே, அந்த துணிமணிகள்லாம் கடவுள் போட்டு அப்புறம் அங்க வைக்கிறோம். இதெல்லாம் நீ அருளியது, உன் அருளால் பெற்றோம், இதையெல்லாம் எங்களுக்கு கிடைக்க செய்த இறைவா நன்றி, நீங்கள் இல்லாவிட்டால் இந்த உணவில்லை, இந்த உடை இல்லை என்று இறைவனிடம் படைத்து அவன் அருள் ஆசி பெற்று அவன் அன்பை பெற்று அதை உடுத்திக் கொள்வது. அதுபோல முன்னோர்களை நினைந்து நாங்க இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடு என்னுடைய முன்னோர்கள் போட்டது, நாங்க உண்கின்ற உணவு நீங்கள் போட்ட பிச்சை, நீங்கள் செய்த தியாகம், எங்களை படிக்க வச்சுங்க, கப்பல் ஏறி இங்க வந்தீங்க, உங்க சுக துக்கங்களை பார்க்கல, சினிமா இல்ல, சர்க்கஸ் இல்ல, டிராமா இல்ல, உழைச்சு எங்களை பெரியவங்களாக்குனீங்க. நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கோம். நாங்க நல்லா இருந்த, நாங்க உடுத்துற உட நீங்க போட்ட பிச்சை, நாங்க சாப்பிடுற சோறு நீங்க போட்ட சோறு. அதை உங்களை நினைக்காம உங்களுக்கு நன்றி சொல்லாம நாங்க சாப்பிடலாமா? நிச்சயமா முடியாது. அதனால நாங்க உங்களுக்கு படைத்து நாங்க உண்கிறோம். இந்த உணவுக்கு நன்றி, இறைவா நன்றி, என்னுடைய முன்னோர்களே நன்றி, உங்களை நாங்க மறக்கல.